மலேசியாவில் சுற்றுலா பயணிகள் அதிகம் கூடும் இடங்களை மறுசீரமைத்து புதுப்பொலிவுடன் மாற்ற வேண்டும் என்று சுற்றுலா கலை பண்பாட்டுத்துறை அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. 2026ஆம் ஆண்டிற்காக விசிட் மலேசியா திட்டத்தின்படி அதிகமான சுற்றுலா பயணிகளை வரவேற்க மலேசியா தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் அமைச்சு தெரிவித்துள்ளது. லிட்டில் இந்தியா, பிரிக்ஃபீல்ட்ஸ் மற்றும் ஜலான் அலோர் போன்ற முக்கிய சுற்றுலா தலங்களில் உள்ள நடைபாதைகள், விளக்குகள் போன்றவற்றை சீரமைக்க நகர்மன்ற அதிகாரிகள் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் சுற்றுலா கலை கலாச்சார அமைச்சின் பொதுச் செயலாளர் டத்தோ ஷஹருடின் அபு சொஹோட் தெரிவித்துள்ளார். ஒரு சிறிய அளவிலான வசதி குறைபாடு கூட சமூக ஊடகங்களில் பெரிதாக பேசப்பட்டு மலேசியாவின் நற்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்திவிடும் என்பதால் அதிகாரிகள் அதனை இப்போதே சரி செய்துவிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.